மனமாற்ற புதிர் உடல் மாற்றங்களின் மர்மத்தை வெளிப்படுத்துகிறது. சீசன் -2 அத்தியாயம் -4 உண்மை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. ஏலியானாவின் தியாகம் மற்றும் தி ஷட்டர்டு டைம்லைன். ஏலியானா பின்தங்கியிருக்க தேர்ந்தெடுத்த தருணத்தில் அவளைச் சுற்றியுள்ள எதிர்காலம் உறைந்தது. விரிசல் அடைந்த சிலையிலிருந்து தங்க ஆற்றல் அவள் உடலைச் சுற்றி கொண்டதால் நேரமே நின்றது போல் தோன்றியது. யதார்த்தத்தின் எடை மாறுவதை, தன்னை மீண்டும் எழுதுவதை அவளால் உணர முடிந்தது. அவளுடைய சுற்றுப்புறங்கள் ஒரு நொடியில் மாறின. பாழடைந்த நகரம், உடைந்த கட்டிடங்கள், இருண்ட வானம் அவை மறைந்து கொண்டிருந்தன. அதற்கு பதிலாக அவள் தன்னை ஒரு வெற்றிடத்தில் கண்டாள். காலத்திற்கும் இடத்திற்கும் இடையிலான ஒரு இடம். அனைத்து யதார்த்தங்களும் ஒன்றிணைந்த இடம். பின்னர் அவள் அவற்றைக் கண்டாள். நிழல்கள். அவற்றில் நூற்றுக்கணக்கானவை. பரிமாணங்களுக்கு இடையில் சிக்கிய உருவங்கள். அவற்றின் குரல்கள் வேதனையில் கிசுகிசுத்தன. அவர்கள் தப்பிக்க ஆசைப்பட்டு கை நீட்டினர். எல்லாவற்றின் மையத்திலும் ஒன்றிணைவின் பின்னால் உள்ள உண்மையான மூளை. இருளில் போர்த்தப்பட்ட ஒரு உருவம். வெள்ளி முகமூடியின் கீழ் முகம் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த உருவம் பேசும்போது ஏலியானாவின் மூச்சு முட்டியது. நீ வெற்றி பெற்றாய் என்று நினைக்கிறாயா? குரல் பரிச்சயமானது. மிகவும் பரிச்சயமானது. அந்த உருவம் முகமூடியை அகற்றியது. ஏலியானா அதிர்ச்சியில் பின்னோக்கி தடுமாறினாள். அது அவள்தான். தன்னை பற்றிய எதிர்கால பதிப்பு. காலத்தால் சிதைக்கப்பட்டது. சக்தியால் மாற்றப்பட்டது. உனக்கு புரியவில்லையா? எதிர்கால ஏலியானா கிசுகிசுத்தாள். ஒருங்கிணைப்பு ஒரு தவறு அல்ல. அது விதி. நிகழ்காலத்தில் மீண்டும் போருக்கு தயாராகுதல். ரவி தனது கைமுட்டிகளை பிடித்துக்கொண்டு தங்கச் சிலையை பார்த்தாள். ஏலியானா மறைந்த தருணத்தில் காற்றில் ஏதோ ஒன்று மாறியது. டாக்டர் மெஹ்ரா பதில்களை தேடி குவிப்பு நாளாகமங்களை புரட்டி கொண்டிருந்தார். இங்கே ஒரு பகுதி இருக்கிறது. ஒரு தியாகம் செய்யப்படும்போது காலவரிசை மீட்டமைக்கப்படும் என்று அது கூறுகிறது. அனன்யாவின் முகபாவனை இருண்டது. ஆனால் மீட்டமைப்பு முழுமையடையவில்லை என்றால் என்ன செய்வது? சிதைந்த எதிர்காலத்தில் இருந்து ஏதாவது அல்லது யாராவது இன்னும் இருந்தால் என்ன செய்வது? எலாரா திடீரென்று விரைத்தாள். அவள் கண்கள் ஒரு கணம் வெறுமையாகி பின்னர் மூச்சு திணறினாள். நான் இப்போதுதான் ஒன்றை பார்த்தேன் என்று அவள் கிசுகிசுத்தாள். ஒரு பார்வை. ஏலியானா போகவில்லை. ஆனால் அவள் வித்தியாசமாக இருக்கிறாள். கவி கூர்மையாக மூச்சை வெளியேற்றினாள். அதன் அர்த்தம் என்ன? எலாரா பதிலளிக்கும் முன் நிலம் நடுங்கியது. வானத்தில் ஒரு நுழைவாயில் கிழிந்தது. அதிலிருந்து நிழல்கள் கொட்டத் தொடங்கின. வேறொரு உலகத்திலிருந்து வந்த வீரர்கள். ஒளிரும் கண்களை கொண்ட கவச உருவங்கள். மறக்கப்பட்ட கட்டுக்கதைகளிலிருந்து உயிரினங்கள். மினுமினுக்கும் உடல்களை கொண்ட ஸ்பெக்ட்ரல் மனிதர்கள். அவர்களை வழிநடத்துகிறது எதிர்கால ஏலியானா. ஆனால் அவள் அதே போல் இல்லை. அவள் கண்கள் தங்க ஆற்றலால் எரிந்தன. அவளுடைய உடல் மகத்தான சக்தியின் ஒளியால் சூழப்பட்டது. அவள் ஒரு கையை உயர்த்தினாள். சமநிலைக்கான நேரம் முடிந்து விட்டது. இப்போது ராஜ்யங்கள் ஒன்றில் ஒன்றிணையும். ராஜ்யங்களின் போர் தொடங்குகிறது. வானத்தில் மின்னல் வெட்டியது. முதல் போர் தொடங்கியது. போர் தொடங்குகிறது. ஃபியூச்சர் ஏலியானாவின் இராணுவம் நுழைவாயிலிலிருந்து பாய்ந்தபோது வானத்தில் மின்னல் பரவியது. அவர்களின் ஒளிரும் கண்கள் இன்றைய போர்வீரர்களை நோக்கி தொடர்ந்தன. இந்த முறுக்கப்பட்ட வடிவத்தில் ஏலியானாவை பார்த்ததில் இன்னும் மயங்கிய ரவி முன்னேறினார். ஏலியானா, இதை நிறுத்து. நீ இதைச் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் ஃபியூச்சர் ஏலியானா ஒரு சிலிர்ப்பூட்டும் புன்னகையை மட்டுமே அளித்தார். உனக்கு இன்னும் புரியவில்லை, இல்லையா? ஒருங்கிணைப்பு என்பது அழிவு அல்ல, அது பரிணாமம். அவள் கையை உயர்த்தினாள். உடைந்த காலவரிசைகளின் படைகள் படையெடுத்தன. நிகழ்காலத்தின் பாதுகாவலர்கள். அனன்யாவும் கவியும் போரில் குதித்தனர். அவர்களின் ஆயுதங்கள் யதார்த்தங்களுக்கு இடையில் மினுமினுப்பது போல் தோன்றிய நிழல் வீரர்களுக்கு எதிராக மோதின. டாக்டர் மெஹ்ரா குரோனிக்கிள்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸில் இருந்து ஒரு மந்திரத்தை முணுமுணுத்தார். அவர்களின் அணியைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு தடையை உருவாக்கினார்.
பார்வையிலிருந்து மீண்டு வந்த எலாரா தனக்குள் ஒரு சக்தி எழுவதை உணர்ந்தாள். காலப்போக்கில் ஏற்படும் எலும்பு முறிவுகளையும் போர்க்கள யுத்தத்தில் உள்ள பலவீனமான புள்ளிகளையும் அவளால் பார்க்க முடிந்தது. இது வெறும் சண்டை அல்ல, அவள் கிசுகிசுத்தாள். இது விதியின் சோதனை. அவள் கைகளை பிரகாசிக்க அவள் கைகளை நீட்டினாள். திடீரென்று போர்க்களம் மெதுவாகியது. ஒரு சிறிய கணம் போரின் பல விளைவுகளை அவளால் பார்க்க முடிந்தது. அவற்றில் ஒன்றில் அவர்கள் தோற்றனர். தி ஃபேஸ் ஆஃப் ரவி விஎஸ் ஃபியூச்சர் ஏலியானா. ரவி ஃபியூச்சர் ஏலியானாவை நோக்கி தாக்கினார். அவரது இதயம் துடித்தது. அவர் அவளை மீண்டும் அழைத்து வர வேண்டியிருந்தது. அவர்களின் ஆயுதங்கள் மோதின. தங்க ஆற்றல் அவர்களுக்கு இடையே பொங்கி எழுந்தது. நீ அவள் இல்லை, ரவி உருமினான். ஒரு தாக்குதலை தவிர்க்கிறான். ஃபியூச்சர் ஏலியானா உலகை ஒருபோதும் அழிக்க மாட்டாள். ஃபியூச்சர் ஏலியானாவின் முகபாவனை மிக குறுகிய நேரத்திற்கு தடுமாறியது. நான் இதை தேர்ந்தெடுத்தேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் காலத்தில் சிக்கிக்கொண்டேன். சாத்தியமான ஒவ்வொரு எதிர்காலத்தையும் நான் பார்த்தேன். அவளுடைய குரல் கசப்பாக மாறியது. எதுவாக இருந்தாலும் ஒருங்கிணைப்பு நடக்கும். இந்த வழியில் குறைந்தபட்சம் நான் அதை கட்டுப்படுத்துகிறேன். ரவி தலையை ஆட்டினார். நமக்கு இன்னும் ஒரு தேர்வு இருக்கிறது. எதிர்கால ஏலியானா தயங்கினார். அந்த நேரத்தில் எலாரா திறப்பை கண்டார். ஒருங்கிணைப்பை உடைத்தல். எலாரா இப்போது! அனன்யா கூச்சலிட்டார். எலாரா தனது சக்தியை ஆழமாக அடைந்து குவிப்பு நாளாகமத்திலிருந்து அறிவை வெளிப்படுத்தினார். அவள் உண்மையில் உள்ள எலும்பு முறிவுகளில் கவனம் செலுத்தி அவற்றை மீண்டும் ஒன்றாக இணைக்கத் தொடங்கினாள். நிலம் நடுங்கியது. நேரப்பிளவு மூடத் தொடங்கியபோது நிழல்கள் கத்தியது. எதிர்கால ஏலியானாவின் கண்கள் விரிந்தன. இல்லை, நீ என்ன செய்கிறாய் என்று உனக்கு தெரியாது. ரவி முன்னோக்கிச் சென்று அவளை தட்டினான். ஒருவேளை இல்லை, ஆனால் நாங்கள் உன்னை தடுக்கிறோம் என்பது எனக்கு தெரியும். நுழைவாயில் சரியத் தொடங்கியதும் ஒரு ஆற்றல் வெடித்தது. நிழல்களின் படை மறைந்து வெற்றிடத்திற்குள் மீண்டும் இழுத்தது. எதிர்கால ஏலியானா தங்குவதற்கு போராடினாள். ஆனால் அவளுடைய உடல் சிலிர்த்தது. நேரம் அவள் இருப்பை நிராகரித்தது. அவள் ரவியுடன் கடைசியாக ஒரு முறை கண்களை பூட்டிக் கொண்டாள். பின்னர் அவள் போய்விட்டாள். பின்விளைவு வானம் தெளிவாகி போர்க்களம் நிலை பெற்றதும் ரவி முழங்காலில் விழுந்து மூச்சு வாங்கினான். எலாரா இப்போது அமைதியாக இருக்கும் தங்கச் சிலையை பார்த்தான். காலவரிசை. அது நிலையாகிவிட்டது. டாக்டர் மெஹ்ரா தனது கண்ணாடி களை சரிசெய்தார். இப்போதைக்கு. அனன்யா ரவியை பார்த்தார். அவள் உண்மையிலேயே போய்விட்டாள் என்று நினைக்கிறாயா? ரவி தனது கைமுட்டிகளை இறுக்கிக் கொண்டான். எனக்கு தெரியாது. ஆனால் ஏலியானாவை திரும்ப கொண்டுவர ஒரு வழி இருந்தால் நான் அதை கண்டுபிடிப்பேன். காற்று மாறியது. தங்கச் சிலை மீண்டும் துடித்தது. சண்டை முடிந்தது. ஆனால் மர்மம் தீர்க்கப்படாமல் இருந்தது. போருக்கு பிந்தைய அமைதி. போர்க்களம் அமைதியாக இருந்தது. தங்கச் சிலை இனி குழப்பமான சக்தியால் துடிக்கவில்லை. ஒரு காலத்தில் உலக போரால் கிழிந்த வானம் மீண்டும் அமைதியாக இருந்தது. ஆனால் அமைதி அமைதியை கொண்டுவரவில்லை. ரவி அசையாமல் நின்றார். அவரது கைமுட்டிகள் இறுக்கப்பட்டன. ஏலியானா போய்விட்டார். தொலைந்து போகவில்லை, ஆனால் காலவரிசையிலிருந்து அழிக்கப்பட்டது. எலாரா அவரது தோளில் கை வைத்தார். நாங்கள் செய்ய வேண்டியதை செய்தோம். அவர் தலையை ஆட்டினார். இல்லை, அவளை மீண்டும் கொண்டு வர ஒரு வழி இருக்க வேண்டும். அனன்யா ஆழ்ந்த சிந்தனையில் சிலையை பார்த்தார். ஒருங்கிணைப்பு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மட்டும் பாதிக்கவில்லை. அது எதிரொலிகளை உருவாக்கியது, இழந்தவற்றின் துண்டுகள். டாக்டர் மெஹ்ரா குரோனிக்கிள்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸை புரட்டினார். ஒரு பத்தியை கண்டுபிடித்தபோது அவரது கண்கள் விரிந்தன. ஒரு பழங்கால புராணக்கதை இருக்கிறது. அது எதிரொலிகளின் பாதை வழியாக திரும்பக்கூடிய ஒரு தொலைந்து போன ஆன்மாவை பற்றி பேசுகிறது. ரவியின் இதயம் படபடத்தது. ஒரு வாய்ப்பு. எதிரொலிகளின் பாதை, கவி மீண்டும் கூறினார். அது எங்கே? டாக்டர் மெஹ்ரா தயங்கினார். இது ஒரு இடம் அல்ல.
அது வாழ்க்கைக்கும் காலத்திற்கும் இடையிலான ஒரு நிலை. அதை அடைய ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அவர் புத்தகத்தை மாறிவரும் யதார்த்தங்களின் கண்ணாடியை சித்தரிக்கும் ஒரு பக்கமாக மாற்றினார். நாம் கண்ணாடி மண்டலத்திற்குள் நுழைய வேண்டும். தொலைந்து போன ஆன்மாக்களின் கண்ணாடி. கால அடுக்குகளுக்கு அடியில் மறைந்திருக்கும் ஒரு பழங்கால கோவிலின் இடிபாடுகளில் ஆழமாக அவர்கள் அதை கண்டுபிடித்தனர். தொலைந்து போன ஆன்மாக்களின் கண்ணாடி. அது மிகப்பெரியது. அதன் வெளி மேற்பரப்பு காலப்போக்கில் இருந்து மக்கள், இடங்கள் மற்றும் நினைவுகளின் மாறிவரும் படங்களால் சுழன்று கொண்டிருந்தது. இதுதான் டாக்டர் மெஹ்ரா கூறினார். எதிரொலிகளின் பாதைக்கான நுழைவாயில். ரவி முன்னேறினார். அவனது பிரதிபலிப்பு வளைந்து, ஒரு நொடி, ஏலியானா தன்னை திரும்பி பார்த்து கொண்டிருப்பதை அவன் கண்டான். அவள் அங்கே இருக்கிறாள் என்று அவன் கிசுகிசுத்தான். நான் உள்ளே போகிறேன். அனன்யா அவன் கையை பிடித்தான். அப்புறம் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. ரவி அவளை பார்த்தான். எனக்கு கவலையில்லை. நான் அவளை விட்டு போக மாட்டேன். யாரும் அவனை தடுக்கும் முன் அவன் கண்ணாடிக்குள் நுழைந்தான். மறைந்துவிட்டான். எதிரொலிகளின் பாதை. ரவி தன் கண்களை திறந்து மாறிவரும் ஒளியின் உலகத்தையும் முடிவில்லா கண்ணாடி தாழ்வாரங்களையும் கண்டான். காற்று கிசுகிசுப்புகளால் நிறைந்திருந்தது. காலத்தில் தொலைந்து போனவர்களின் குரல்கள். பின்னர் அவன் அவளை பார்த்தான். ஏலியானா தாழ்வாரத்தின் முடிவில் நின்றாள். அவள் அவனுக்கு முதுகில் இருந்தாள். ஆனால் ஏதோ தவறு இருந்தது. காலக்கெடுவுக்கு இடையில் சிக்கிக்கொண்டது போல் அவள் உடல் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையில் மிதந்தது. ஏலியானா. ரவி அவளை நோக்கி ஓடினான். அவள் மெதுவாக திரும்பினாள். அவள் கண்கள் குழப்பத்தால் நிறைந்தன. ரவி, நீ இங்கே எப்படி இருக்கிறாய்? நான் உன்னை திரும்ப அழைத்து வர வந்தேன் என்று அவன் சொன்னான். நீ இங்கே இல்லை. ஏலியானா சுற்றி பார்த்தாள். நான் வெளியேற முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. நான் இப்போது இந்த இடத்தின் ஒரு பகுதியாக இருப்பது போல் உணர்கிறேன். இல்லை, ரவி உறுதியாகச் சொன்னான். நீ உண்மையானவன். நீ வெறும் எதிரொலி அல்ல. நிலம் நடுங்கியது. கண்ணாடி சாம்ராஜ்யம் அவன் இருப்பை நிராகரித்தது. ஒரு நிழல் உருவம் வெளிப்பட்டது. எதிரொலிகளின் பாதையின் பாதுகாவலர். அவள் காலத்தை தாண்டிவிட்டாள். அவள் திரும்பி வர முடியாது. ரவி தன் கைமுட்டிகளை இறுக்கினான். என்னைப் பார். பாதுகாவலர் துடித்தார். ஆனால் ரவி தன் நிலைப்பாட்டில் நின்றார். அவன் கண்களை மூடிக்கொண்டு எல்லாவற்றையும் நினைவில் வைத்தான். ஏலியானாவுடன் இருந்த ஒவ்வொரு கணமும், அவர்கள் நடத்திய ஒவ்வொரு போரும், அவர்களை இங்கே வழிநடத்திய ஒவ்வொரு தேர்வும். பின்னர் அவன் கையை நீட்டி அவள் கையை பிடித்தான். ஏலியானா, என்னை நம்பு. ஒரு கணம் அவள் தயங்கினாள். பின்னர் அவள் அவன் கையை பிடித்தாள். கண்ணாடி சாம்ராஜ்யம் உடைந்தது. யதார்த்தத்திற்கு திரும்புதல். ரவி கண்ணாடியிலிருந்து தடுமாறி வெளியே வந்தபோது மற்றவர்கள் மூச்சு திணறினர். அவரது கைகளில் ஏலியானா. அவள் ஒரு ஆழமான மூச்சை எடுத்தாள். அவளுடைய உடல் திடமானது, உண்மையானது. அவள் திரும்பி வந்தாள். எலாரா சிரித்தாள். நீ அதைச் செய்தாய். ஏலியானா நம்பிக்கை இன்றி சுற்றி பார்த்தாள். நான் என்றென்றும் தொலைந்து விட்டேன் என்று நினைத்தேன். டாக்டர் மெஹ்ரா குரோனிக்கிள்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸை மூடினார். நீ கிட்டத்தட்ட இருந்தாய். ஆனால் விதி கல்லில் எழுதப்படவில்லை. ரவி சிரித்தார். வீட்டிற்கு வரவேற்கிறோம். ஆனால் தூசி படிந்தவுடன் தங்க சிலை மீண்டும் ஒருமுறை துடித்தது. அதன் மையத்தில் ஆழமாக ஏதோ ஒன்று கிளர்ந்தெழுந்தது. மர்மம் இன்னும் முடிவடையவில்லை. மனமாற்ற புதிர் உடல் மாற்றங்களின் மர்மத்தை வெளிப்படுத்துகிறது. சீசன் -2 அத்தியாயம் -5 தொடரும்.